தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சினிமாவின் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் அறிமுக இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு நடிப்பில் உருவாயிருக்கும் டியூட் அப்படிங்கிற படம் தான். படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ ஒரு கலர்ஃபுல்லான யூத் என்டர்டெய்னர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. ட்ரெய்லர்ல பெருசா ஸ்டோரி என்ன அப்படிங்கறத ரிவீல் பண்ணாத மாதிரி தான் இருந்தது. ஸோ இதை தாண்டி படத்துல என்னெல்லாம் சீக்ரெட்ஸ் வச்சிருந்தாங்க, அதை எந்த அளவு சரியா சொல்லியிருந்தாங்க, எந்த அளவு என்டர்டெய்னிங்கா சொல்லியிருந்தாங்க, படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாமே இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துகிற பிரதீப் ரங்கநாதனோட மாமா பொண்ணு தான் மமிதா பைஜு. ஒரு நாள் மமிதா பைஜு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிரதீப் ரங்கநாதனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. பட் பிரதீப் ரங்கநாதனுக்கு அந்த டைமில் லவ் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த லவ்வை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அவருக்கு லவ் வரப்போ மமிதா என்ன முடிவு எடுத்தாங்க, அந்த முடிவுனால பிரதீப் ரங்கநாதனோட லைஃப் எப்படிலாம் டேர்ன் ஓவர் ஆகுது, வர பிரச்சனைகளை அவர் தனியால எப்படின்னு சமாளிச்சாரு, இதெல்லாம் சொல்ற படம் தான் இந்த டியூட். படத்துல நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துலாம். அகன் அப்படிங்கிற கேரக்டர்ல கதையின் நாயகனாக பிரதீப் ரங்கநாதன், அவரோட பாடி லாங்குவேஜே பல மேஜிக்கை பண்ணிடுது அப்படின்னு சொல்லிடலாம். நக்கல், நயாண்டி, சர்க்காசம்னு பல விஷயங்களை இந்த திரையில அட்டகாசமா கொண்டு வந்திருக்காரு. நிறைய சேலஞ்சிங்கான ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் அவ்வளோ ஈஸியா திரையில கொண்டு வர்றாரு. அது எல்லாமே என்டர்டெய்னிங்கா இருக்கு. அண்ட் டியூட் அப்படிங்கிற அந்த கேரக்டரே ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா தான் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு இன்னும் பயங்கரமான ஒரு வேல்யூ அடிஷனை, வேற ஒரு டைமென்ஷனை ஒரு பெர்ஃபார்மரா பிரதீப் ரங்கநாதன் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். படம் ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்குமே அவர் தான் ஸ்கிரீன்ல தெரியுறாரு, அவர் தான் எல்லாத்தையும் என்டர்டெய்னிங்காகவும் மாத்துறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். கதையின் நாயகி குரலாக மமிதா பைஜு, படத்தோட எமோஷனல் கோரே அவங்க தான். அதை புரிஞ்சுக்கிட்டு சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்திருக்காங்க. எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி அழுகிற காட்சிகளா இருக்கட்டும், பிரதீப் ரங்கநாதனுக்கும் அவங்களுக்கும் நடக்கிற அந்த செகண்ட் ஹாஃப்ல நடக்கிற அந்த கான்வர்சேஷனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்திருக்காங்க. அங்கங்க சில இடங்கள்ல ஹியூமர்லயும் நல்ல ஒரு பங்காற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஓவராலா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் அவங்களோட நல்லாவே இருந்தது. நல்லது ஒரு பெர்ஃபார்மன்ஸா ஹீரோயினா இந்த படத்தை தாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தோட முக்கியமான சப்போர்ட்டிங் ரோல்ல மமிதா பைஜுவோட அப்பாவாக பால்வளத்துறை அமைச்சராக சரத்குமார் அட்டகாசம் பண்ணியிருக்காரு. வர காட்சிகள் எல்லாமே ஹியூமரஸா பயங்கரமா நம்மளை இம்ப்ரெஸ் பண்றாரு. அவர் கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ஓப்பன் அப்பா நடிக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன ட்விஸ்டுக்கு அப்புறம் அவரோட கேரக்டர் வேற ஒரு டைமென்ஷன் எடுக்குது. பட் அந்த டைமென்ஷன்லயும் ஹியூமரை கொண்டு வந்து நல்லது ஒரு பெர்ஃபார்மர் அப்படிங்கறத அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்புறம் படத்துல தான் வர எல்லா காட்சிகளையும் ஸ்கோர் பண்றது சரத்குமார் தான் அப்படின்னு சொல்லிடலாம். படத்தோட முக்கியமான இன்னொரு சப்போர்ட்டிங் ரோல்ல ரிது அரோன் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்ட்லையும் செகண்ட் ஹாஃப்லையும் அவருக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்கு. அதை சிறப்பாகவே கையாண்டிருக்காரு. அங்கங்க அவரை வச்சு பண்ண அந்த டைமிங் காமெடியும் சிறப்பாகவே ஒர்க் ஆயிருந்தது. அதுக்கு அவருமே சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்திருக்காரு. முக்கியமா அவருக்கு எழுதப்பட்ட வசனங்களும் நல்ல ஹியூமரஸாவே இருந்தது. அண்ட் இன்னொரு சப்போர்ட்டிங் ரோல்ல வர டிராவிட் செல்வம் தேவையான பங்களிப்பை கொடுத்திருக்காரு. மமிதாட்ட அவர் பேசுற ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த படத்தோட ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதுலயும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. இவங்களை தாண்டி பிரதீப் ரங்கநாதனோட அம்மாவா வர ரோஹிணி, பிரதீப் ரங்கநாதனோட வர நேஹா ஷெட்டி, நேஹாவோட ஹஸ்பண்டா வர சத்யானு, எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்க்கும் ஒரு முக்கியமான பங்களிப்பு இந்த படத்துல இருக்கு. அது அவங்க எல்லாருமே சிறப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் காமெடி தான். பட் அதுல ஒரு சென்சிட்டிவான ஒரு ட்விஸ்ட், அதை சென்சேஷனலா பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர் கீர்த்தீஸ்வரன். அவரோட அஜெண்டாவோட நிச்சயமா வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். படம் ஆரம்பிச்சிருந்து எண்டு வரைக்குமே எங்கேயுமே நம்மளை டயர்ட் ஆக்காத ஸ்கிரீன் பிளே இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ் நினைக்கிறேன். அங்கங்க நிறைய ஹியூமரஸ் பாம்ஸ் அள்ளி வீசிட்டே இருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னரா தியேட்டர்ல பாக்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய சென்சிட்டிவான விஷயங்களை கூட ரொம்ப சென்சிபிளாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. எல்லாத்துக்கும் ஹியூமர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஹெல்ப் கேட்டு அதை மேட்ச் பண்ணது இந்த படத்துக்கு ஒரு பிளஸ்ஸா நான் பாக்குறேன். அந்த வகையில ஸ்கிரீன் பிளே ரொம்ப பிரில்லியண்டா எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தமிழ் சினிமா பன்னெடுங்காலமாக காப்பாற்றிட்டு வர தாலி சென்டிமெண்ட் அப்படிங்கிற விஷயத்த சுக்குநூறா போட்டு உடைச்சது ரொம்ப போல்டான ரைட்டிங். அதை ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் திரையில பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரியான ஸ்டீரியோடைப் பிரேக் பண்ணதும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா நான் பாக்குறேன். ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் தான் முக்கியம், அந்த தாலி உள்ளிட்ட பல ஆப்ஜெக்ட்ஸுக்கு இங்கேயும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹானஸ்டான மெசேஜையும் சொல்லியிருக்காரு. அதுக்கு நிச்சயமா பாராட்டுகள். அண்ட் ஆணவ கொலைகளை போற போக்குல வசனங்கள்ல அடிச்சுட்டு போனது, அண்ட் ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணி தொல்லையெல்லாம் பண்ணாம மாரலி எத்திக்கலி எது நல்லதோ அந்த மாதிரியான ஒரு பாதையில ஸ்டோரியை மூவ் பண்ணது, இதெல்லாமே எக்ஸ்ட்ரா ப்ரௌனி பாயிண்ட்ஸா நான் பாக்குறேன். கஷ்டமாவே இருந்தாலும் செய்யறதுல உடன்பாடே இல்லைனாலும் அரமனசோட செஞ்சாலும் இதுதான் மாரலி எத்திக்கலி கரெக்ட்னு முடிவெடுக்கிற அந்த ஹீரோவோட கேரக்டர் தான் இந்த படத்தோட ஒரு பெரிய யூஎஸ்பி. டியூட் அப்படிங்கிற கேரக்டர் வடிவமைக்கப்பட்டது தான் எகைன் இந்த படத்தோட ஒரு பெரிய செல்லிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லிடலாம். அந்த கேரக்டரை உள்வாங்கி பிஆர் பெர்ஃபார்ம் ஆனதும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பூஸ்டா அமைஞ்சிருக்கு. இது எகைன் ஒரு பாசிட்டிவா இந்த இடத்துல குறிப்பிட்டுக்கிறேன். நிக்கேத் பூமியோட கலர்ஃபுல் சினிமோட்டோகிராஃபிக்கு ஏற்ற மாதிரி பிராங்க் மொமெண்ட்ஸ், வெட்டிங் கலாட்டான
படம் வந்து ஒரு கலர்ஃபுல் பேக்கேஜாக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸ்கிரிப்ட்லேயே அதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்லது ஒரு ஒர்க் விஷுவல்ஸில் டுவர்ட்ஸ் எண்டு வரைக்குமே அந்த கலர்ஃபுல் விஷுவல்ஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணியிருக்காரு. படத்தோட மூடும் இதை பர்ஃபெக்டாக செட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எடிட்டர் பரத் விக்ரமன் படத்தை நல்லா என்கேஜிங்காகவே கொண்டு போயிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல அந்த மேட்ரிமோனி ரிலேட்டடாக வர எபிசோட்ஸ் லவ் டுடே ஹேங் ஓவரில் நல்லா ஃபன்னாகவே வடிவமைக்கப்பட்டிருக்கு. படம் எங்கேயுமே ஸ்லோ ஆகலை, இல்லை நம்மளை வந்து என்கேஜ் பண்ண தவறலை அப்படிங்கிறது இந்த எடிட் பேட்டர்னோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். சாய் அபிங்கர் இசையில ஊரும் பிளட் பாட் ஆல்ரெடி ஒரு பெரிய சார்ட் பஸ்டர். பட் இந்த படத்தோட வர சாங்ஸை கேட்குறப்போ எல்லா பாடல்களுமே அந்த ஃபீலை கொடுத்தது. எல்லாமே கதையோட நரேட்டிவ்ல எங்கேயுமே துருத்தாம ஆர்கானிக்கா பிளேஸ் பண்ணப்பட்டதும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸா நான் பார்க்குறேன். எல்லா பாடல்களும் இம்ப்ரெசிவாகவே இருந்தது. அண்ட் பின்னணி இசையிலும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அந்த ஊரும் பிளட் தீம் மியூசிக்கை யூஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், அதை தாண்டி எமோஷனல் மூமெண்ட்ஸுக்கு போட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நல்லது ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காரு சாய் அபிங்கர். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆணவ கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பத்தில் கொஞ்சம் காமெடியாக அணுகுனது கொஞ்சம் நெருடலாகவே எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அகைன் செகண்ட் ஹாஃப்ல அதுக்கு ஒரு பே ஆஃப் சீனும் வச்சு ஓரளவு மேட்ச் பண்ணிடுறாங்க. பட் ஸ்டில் ஆரம்ப காட்சிகளில் இதை காமெடியாக அணுகிருக்க வேண்டாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீலிங் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட பேட்டர்னே எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி பிற்போக்கான விஷயங்கள் இல்லை வந்து ஒரு நம்மளை நெருடுற மாதிரியான காட்சிகள் வரப்பெல்லாம் அதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பே ஆஃப்ல வச்சு நம்மளை வந்து சைலண்ட் பண்ணிடுறாங்க. அந்த பே ஆஃப் எய்தர் சீன்ஸாகவும் இருக்கும் இல்லை வசனங்களாகவும் இருக்கும். பட் அது நல்லாவே கிளிக்காக இருக்கு அப்படிங்கிறது இந்த நெகட்டிவை ஓரளவு சப்சிடைஸ் பண்ணிடுது அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இந்த இடத்துல கொஞ்சம் இன்னும் சென்சிபிளா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். டியூடோட கேரக்டர் தெளிவாக எழுதப்பட்ட அளவுக்கு மமிதாவோட கேரக்டர் தெளிவாக எழுதப்படலையோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. அவங்க ஏன் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுல இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு சரியா விளக்கப்படலை. அண்ட் அவங்க இன்ஃபேக்ட் ஒரு செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ஏர்போர்ட் சீன், அதாவது ஒரு கார்ல வந்து ஏர்போர்ட்டுக்கு போவாங்க, அப்போ ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. அந்த டெசிஷன்லேருந்தே படம் வந்து ஒரு டிபிக்கல் சினிமாவா மாறிட்ட ஒரு ஃபீல் வந்துடுது. அந்த கேரக்டர்ல இருக்கிற குழப்பங்கள் தான் இதுக்கான காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதை தாண்டி டியூடோட கேரக்டர் பர்ஃபெக்டாகவே இருந்தாலும் அவர் ஏன் இந்த அளவு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சால்டான ரீசன் இல்லை. பட் இது எல்லாத்துக்கும் ரீசனா லவ் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் வச்சிருக்காங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, பிரதீப் ரங்கநாதன் அப்படிங்கிற ஒரு பர்ஃபார்மர் கொண்டு வர அட்வான்டேஜ் அண்ட் சரத்குமார் கொண்டு வர ஹியூமரஸான விஷயங்கள், மமிதா கொண்டு வர எமோஷனலான விஷயங்கள்னு இந்த படத்தை பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லது ஒரு லெவலுக்கு அவங்க அப்லிஃப்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் அந்த ஒரு கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட் தான் அதை வந்து ரொம்ப சென்சிபிளா ஹியூமரஸாக ஹேண்டில் பண்ணுறது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். டோட்டலாக ஒரு பேக்டு க்ரௌடில் இந்த படத்தை பார்த்தா நிச்சயமாக நல்லது ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனாலே இந்த படத்துக்கு நான் வந்து ஒரு எக்ஸலண்ட் அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். வேற ஒரு வியூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.